பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவுக்கு இணங்க உணவகங்கள் மற்றும் உணவு சேவை துறையில் நீடித்து வரும் அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் உறுதியளித்திருக்கின்றார். நேற்று சினாபாங் தோட்ட தமிழ் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர் பிரச்சினையை 30 நாட்களுக்குள் தீர்த்து வைக்குமாறு பிரதமர் மனிதவள அமைச்சுக்கு நேரடியாக உத்தரவிட்டிருந்ததாக தெரிவித்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் மனிதவள அமைச்சு உடனடியாக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், நேற்று கூட வங்காளதேச அரசின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். உணவகத்துறையில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. அதற்காக வங்காளதேச அரசாங்கத்துடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த விவகாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார் அவர். பிரதமர் 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருந்தாலும் அதற்கு முன்பாகவே அமைச்சின் பொறுப்புகளை நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் அட்வைசர் கூட ஒரு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்கில் பிரதமர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, 1 மாதம் தான் இருக்குது, 30 நாள் நான் கொடுக்குறேன். எப்படியாச்சும் நம்மளோட பிஸ்னஸ் செக்டர் எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட்ஸ், சாப்பாடு கடைக்கு நம்மளை ஃபுல்லாக ஒர்க்கர்ஸ் எடுத்து வரணும். ஸோ அதனால் பங்களாதேஷோட கவர்மெண்ட் கூட நம்ம மீட்டிங் பேசி முடிச்சு நாளைக்குள்ளே ஒரு ஃபர்மான டிசிஷன் நம்ம எடுப்போம். ஆனால் பிரதமர் 30 நாள் கொடுத்துருக்காங்க. நான் 20 நாளில் என்னோடய வேலை எல்லாம் முடிச்சுட்டு கேடியனுக்கு, தப்பிசானுக்கு, ஸ்லமாத்தனுக்கு அனுப்ப பார்க்குறோம். உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவு சேவை துறையினர் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு காண்பதே அரசின் இலக்கு என்றும் அவர் வலியுறுத்தினார். Of course, we have communicated in both directions. Of course, on the issue of hiring workers, how long it will take, how soon it can be done, what are the procedures, what are the SOPs that we have in place. We had a thorough discussion. I think most likely tomorrow or the day after, we will come with something finite and we will come up with a decision. உணவகத்துறையில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் எனும் நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்த நடவடிக்கைகள் நிறைவடைந்ததும் தொழிலாளர் ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் விரைவுபடுத்தப்பட்டு நாட்டின் உணவக மற்றும் உணவு சேவை துறையின் செயல்பாடுகள் மேலும் சீரடையும் என்றும் அவர் கூறினார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. வரும் அக்டோபரில் செப்பாங் அனைத்துலக பந்தய தளமான SICயில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் அனைத்து வருவாயையும் பஹ்ரைனே பெறவுள்ளது. மலேசியா உள்ளூர் ஏற்பாட்டு செலவுகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக இந்த பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான 70 முதல் 80 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்பாட்டு கட்டணத்தை பஹ்ரைனே செலுத்துவதாக SIC தலைமை நிர்வாக அதிகாரி அசான் ஷாரிமான் ஹனீஃப் உறுதிப்படுத்தியுள்ளார். மலேசியாவின் பொறுப்பு பந்தய சுற்றை F1 தரத்திற்கு கொண்டுவர ஆகும் 40 மில்லியன் ரிங்கிட் செலவோடு முடிவடைகிறது என்றார் அவர். இதனால் டிக்கெட் விற்பனை, உபசரிப்பு மற்றும் பிற வருவாய்களை பஹ்ரைனே முழுமையாக பெறுவதுடன் டிக்கெட் விலையையும் தீர்மானிக்கும். டிக்கெட் மற்றும் இதர வணிக விவரங்கள் குறித்து பேச பஹ்ரைன் குழுவினர் அடுத்த வாரம் மலேசியா வரவுள்ளனர். அப்போது மலேசிய ரசிகர்களுக்கு சிறப்பு விலையில் டிக்கெட்டுகளை பெற முயற்சிப்பதாக அசான் தெரிவித்துள்ளார். இந்த கல்ஃப் ஏர் பஹ்ரைன் கிராண்ட் பிரீ பந்தயம் அக்டோபர் 2 முதல் 4 வரை சிப்பாங்கில் நடைபெற உள்ளது. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு F1 மலேசியாவுக்கு திரும்புவதால் உள்ளூர் ரசிகர்களிடையே பெரும் ஆவல் ஏற்பட்டுள்ளது. Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu?
Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999-92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. ஸ்லாங்கூர் சித்தி ஆலாமில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் வெளிநாட்டவரின் குடியேற்ற பகுதிகள் மீது உடனடியாக அமலாக்க நடவடிக்கை எடுக்குமாறு மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருddin ஷாரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் ஸ்லாங்கூர் மாநில பாதுகாப்பு பணிக்குழுவின் முடிவை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஷால மாநகர மன்றமான MBSA சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும். மேலும் அந்த நிலங்கள் அரசுக்கு சொந்தமானதா அல்லது தனியார் நிலங்களா என்பதையும் உறுதி செய்யும். முன்னதாக சித்தியா ஆலாம் மற்றும் கம்போங் பூடிமான் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் வசிக்கும் நூற்றுக்கணக்கான சட்டவிரோத வீடுகள் உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனிடையே ஆய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் அங்கு சட்டவிரோத குடியேற்றங்கள் இருப்பது உறுதியானால் பல நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்ளும் என குடிநுழைவு இலாக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. நில உரிமைகளை ஆய்வு செய்து சட்டவிரோத கட்டமைப்புகளை அகற்றுவதற்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமீருddin உறுதியளித்துள்ளார். நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தென் ஜப்பானின் குமாமோட்டோ பகுதியில் ரிக்டர் அளவில் 7.1 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குமாமோட்டோவில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றின் 2ஆம் தளம் இடிந்து விழுந்ததில் கட்டிடத்திற்குள் பலர் சிக்கியுள்ளனர். அங்கு ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தை தொடர்ந்து மீட்பு குழுவினர் இடிபாடுகளை அகற்றி மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் மூலம் அங்குள்ள நிலைமையை மலேசிய வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த இயற்கை பேரிடரில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்ற போதிலும் கியூஷு பகுதியில் உள்ள மலேசியர்கள் அனைவரும் எச்சரிக்கையுடனும் உள்ளூர் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஜப்பானில் அவசர உதவி தேவைப்படும் மலேசியர்கள் டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். Big India Shopping Festival and Foodie Macha Food Festival Village Mall சுங்கேப்பத்தானி கடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான varieties of food, பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கேப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள். கோலாலம்பூரில் உள்ள பிரபல வணிக வளாகம் ஒன்றின் கேளிக்கை பூங்காவில் பேய் வீடு ஹாண்டட் ஹவுஸ் விளையாட்டில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 30 வயது ஆடவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்காளதேசியான முகமது இஸ்ராஃபுல் ஆலாம் எனும் அந்த நபர் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து இந்த சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பவத்தன்று பாதிக்கப்பட்ட சிறுமி அந்த பேய் வீடு விளையாட்டின் போது அந்த நபர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தாயாரிடம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் குற்றம் உறுதியானது. இந்த சம்பவத்தால் சிறுமிக்கு கடும் உளவியல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியே செல்வதற்கே அச்சப்படுவதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். சிறை தண்டனையோடு சேர்த்து அவருக்கு கட்டாய ஆலோசனையும் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு சிறுவர் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இந்த தண்டனை வழங்கப்பட்டது.
அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லேஜ் மால் சுங்கேப்பத்தானி கடாவில் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள். பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கேப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள். ஈரான் மீது மீண்டும் ராணுவ தாக்குதல் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் நேரில் சந்தித்து பேசிய நேத்தன்யாஹூ ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த புதிய உளவுத்துறை அறிக்கையை சமர்ப்பித்தார். ஈரான் மீண்டும் கட்டமைத்துள்ள அணுசக்தி மையங்கள் மற்றும் அந்நாட்டின் நிலைத்தன்மையை பாதிக்கும் பிற இலக்குகள் மீது புதிய தாக்குதல்களை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என அதன் போது அவர் தெரிவித்தார். அதேவேளை இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எவ்வித அழுத்தமும் தரவில்லை என்றும் இறுதி முடிவுகளை அதிபர் டிரம்பின் கைக்கே விட்டுவிடுவதாகவும் நேத்தன்யாஹூ கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எது எப்படி இருப்பினும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பதில் இரு நாடுகளும் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அடுத்து டிரம்பின் நகர்வு என்னவாக இருக்கும் எனும் ஆர்வமும் அதிகரித்துள்ளது.